வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபாஷன் இன்ஃபர்மேட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வர்க்க மூலம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வர்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நம்பரை 2 முறை பெருக்குனா கிடைக்கக்கூடியது அதோட வர்க்கம். இப்போது 4 வர்க்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 4 வர்க்கம் அப்படின்னா என்னென்னா 16. 4 பெருக்கல் 4 16. 4 2 தடவை நம்ம பெருக்கிறோம். அடுத்து இதில் இந்த 4 ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்குதா, இது என்னன்னா இந்த 2ங்கிறது வர்க்கம். 2ங்கிறது என்னதை குறிக்குன்னா வர்க்கத்தை குறிக்குது. அப்படியே பார்க்க போனால் இப்போது இந்த டெஃபினிஷன் இங்கே இருக்குது. ஒரு இயல் எண் எண்ணை n அப்படிங்கிறது எந்த எண்ணாக வேணாலும் இருக்கலாம். மற்றொரு இயல் எண் m கொண்டு இன்னொரு நம்பர் m கொண்டு n = m² அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ 2 n அப்படிங்கிறது ஒரு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எழுதி காமிக்கிறேன். இப்போ என்னங்கிறது 2. இப்போ என்ன ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. 2 ஸ்கொயர் 4. n அப்படிங்கிறது இங்கே 2. அதை m அப்படிங்கிற ஒரு நம்பரால் நம்மளால் எழுத முடியுது. n = 2. 2ங்கிறது இங்கே m. n = m² அப்படின்னு நம்மளால் எழுத முடியும்னா அந்த n தான் ஒரு வர்க்க எண். வர்க்க எண்ணுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துருப்போம். இப்போ 4ங்கிறது ஒரு வர்க்க எண், 9 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண், அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கீழே ஒரு அட்டவணை கூட கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்னென்ன வர்க்க எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட வர்க்கம் 1. 1 எத்தனை முறை பெருக்கினாலும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். 2 ஸ்கொயர் அதாவது 4. அப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இந்த அட்டவணையில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அடுத்து நம்ம வர்க்க எண்களோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நம்பரை பார்த்த உடனே அது வர்க்க எண்ணா இல்லையா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, வர்க்க எண்கள் எல்லாமே எதில் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 0, 1, 4, 5, 6, 9 இந்த நம்பர்லாம் தான் முடிஞ்சிருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் 3 அப்படிங்கிற நம்பரில் முடிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் அது வர்க்க எண் கிடையாது அப்படின்னு உங்களால் அடித்து சொல்ல முடியும். அதுபோல் ஒரு எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கமானது 1 முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்பரை எடுத்துக்கலாம்னா, இப்போ 11 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். அதோட ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? 11 ஸ்கொயர் என்னன்னா 121. இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 1ல் முடிஞ்சிருக்கு. இப்போது 9 எடுத்துக்கிடுவோம். 9ஓட ஸ்கொயர் என்ன? 9 பெருக்கல் 9 81. ஸோ இந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 1ல் முடிஞ்சிருக்கு. அப்போது ஒரு நம்பர் 1 அல்லது 9ல் முடிஞ்சால் அதோட வர்க்கம் கண்டிப்பாக 1ல் தான் முடியும். ஒரு எண்ணானது 2 அல்லது 8 முடிந்தால் அதன் வர்க்கமானது 4 முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிடுங்க. 2 ஸ்கொயர் என்னது? 4. ஸோ 4ல் முடியுது. 8ஆம் நம்பரை எடுத்துக்கோங்க. 8 ஸ்கொயர் என்ன வரும்? 8 ஸ்கொயர் 64. 64. 8 பெருக்கல் 8 64. எதில் முடியுதுன்னா 4ல் முடியுது. இப்போ அப்படி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த ப்ராப்பர்ட்டி
ஓர் எண்ணானது 3 அல்லது 7இல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 9இல் முடியும். 3, 7 இந்த 2 நம்பரில் முடிஞ்சிருந்தால் அதோட வர்க்கம் 9இல் முடியும். இப்போ 3னா 3 ஸ்கொயர் 9, 7னா 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. 7 ஸ்கொயர் 49. ஸோ இது 9இல் முடியுது. இப்போ அடுத்து ஒரு எண்ணானது 4 அல்லது 6இல் முடிந்தால், 4லையோ இல்லை 6லையோ முடிஞ்சிருந்தால் அதோட வர்க்கம் 6இல் முடியும். 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. இப்போது 16 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டால் 16 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 256 கிடைக்கும். ஸோ 6இல் முடியுது. அடுத்து ஒரு நம்பர் 5 அல்லது 0ல் முடிஞ்சிருந்தால் அதோட வர்க்கம் 5 அல்லது 0வில் முடியும். அது நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஒற்றை எண்ணாகவே இருக்கும். ஒற்றைப்படை எண் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஒற்றைப்படை எண்ணா என்ன? 1, 3, 5 அந்த மாதிரி வர நம்பர்ஸ்லாம் என்னதுன்னா ஒற்றைப்படை எண். 1, அடுத்து 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். அப்போ இரட்டைப்படை எண்ணா என்ன வரும்? இரட்டைப்படை எண் என்ன வரும்னா 2, 4, 6, 8 இதெல்லாம் இரட்டைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கம் ஒற்றை எண்ணாகவே இருக்கும். இப்போ ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் முடிஞ்சிருந்தால் அதோட வர்க்கமும் ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கும்போது வரும் 3, 7 இது ரெண்டும் ஒற்றை எண். அதோட வர்க்கமும் எதில் இருக்குது? 9 ஒற்றை எண்ணாக தான் இருக்குது. 9இல் தான் முடியும், அது ஒற்றை எண். அதே 4, 6 இது ரெண்டும் இரட்டை எண். 4, 6 அப்படிங்கிற நம்பரில் முடிஞ்சிருந்தால் அதோட வர்க்கம் எப்படி இருக்குது? 6ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுவும் ஒரு இரட்டை எண். ஸோ 2, 3, 7, 8 இதிலலாம் முடிஞ்சால் அது முழு வர்க்கம் கிடையாது. ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பர் வர்க்க எண்ணான்னு கேட்டால் அது அந்த நம்பரை முதல்ல பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, 2, 3, 7, 8 இந்த மாதிரிலாம் முடிஞ்சிருந்தால் அது வர்க்க எண்ணாகவே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, இது வர்க்க எண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இங்கே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், இது வர்க்க எண் கிடையாது. ஏன்னா இது எதில் முடிஞ்சிருக்கு? 8ல் முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இப்போ சும்மா என்ன எழுதலாம்னா, இப்போ இந்த நம்பர் வர்க்க எண்ணான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 7ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 2, 3, 7, 8 இதிலலாம் முடிஞ்சிருந்தால் அது முழு வர்க்கங்கள் கிடையாது. சிந்திக்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். ஒரு பகா எண்ணின் வர்க்கம் பகா எண் ஆகுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பகா எண்ணா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பகா எண்ணா என்னவா இருக்கும்? பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன? பகா எண் அப்படிங்கிறது ஒரு நம்பருக்கு 2 காரணி தான் இருக்கும். அது 1 அப்புறம் அந்த நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன். 3 இது பகா எண்ணா பகு எண்ணான்னு பார்த்தா பகா எண். ஏன்னா அதுக்கு 1, 3 2 நம்பரால் மட்டும்தான் அதில் வகுக்க முடியும். அதுதான் பகா எண். காரணிகள். பகு எண் அப்படின்னா 1க்கு மேற்பட்ட காரணிகள் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதுகிறேன். இதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு காரணிகள் 2 சொல்லலாம். 4ஆல் வகுப்படும் காரணிகள், அப்புறம் 8, அப்புறம் 1 இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 1க்கு மேற்பட்ட. அதே இப்போ 3 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம பார்க்க போனோம்னா அதுக்கு என்னெல்லாம் காரணியாக இருக்கும்? 1, 3 2 தான். அப்போ இந்த 2 காரணி தான். ஒரு நம்பரும் அந்த நம்பரும் மட்டும்தான், அது 1ம் அந்த நம்பரும் மட்டும்தான் வகுக்கும்னா அது பகா எண். நிறைய 1க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகு எண். இப்போ அந்த டாபிக் அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு பகா எண்ணின் வர்க்கமானது பகா எண் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 அப்படிங்கிற நம்பரே எடுத்துக்கோங்க. அதோட வர்க்கம் என்ன வரும்? 3 ஸ்கொயர் என்ன வரும்னு பார்க்கலாம். 3 ஸ்கொயர்டு என்ன வரும்னா 9. 9 பகா எண்ணா பகு எண்ணா அப்படின்னு பார்க்கணும். 9 எந்த நம்பராலலாம் வகுக்கலாம்? 1ஆல் வகுக்கலாம், அப்புறம் 3ஆல் வகுக்கலாம், அப்புறம் 9ஆல் வகுக்கலாம். அப்போ இதுக்கு எத்தனை காரணி இருக்குது? 3 காரணி இருக்குது. பகா எண்ணா 2 காரணி தான் இருக்கணும். இதுக்கு 3 இருக்குது. அப்போ இது பகு எண். 9ங்கிறது ஒரு பகு எண்ணு சொல்லிடலாம். ஆனால் 3ங்கிறது பகா எண். 3ஓட வர்க்கம் தான் 9. அப்போ என்ன வரும்? 3க்கு வர்க்கம் 9. அப்போ பகா எண்ணோட வர்க்கம் ஒரு பகு எண்ணா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பகா எண்ணின் வர்க்கமானது பகா எண்ணா அப்படின்னு கேட்டால் இல்லை, பகு எண்ணா கூட வரலாம். அடுத்து இரு முழு வர்க்க எண்களின் கூடுதலானது எப்போதும் முழு வர்க்க எண்ணாக இருக்குமா? இது அவற்றின் கழித்தலுக்கும் பெருக்கலுக்கும் எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்கான். முழு வர்க்க எண்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வர்க்க எண்ணை எடுத்து பார்க்கலாம். 2 வர்க்க எண், ஒரு வர்க்க எண்கள் 2 எடுத்தோம்னா இப்போ ஒரு 4ன்னு எடுத்துக்கிடுங்க. சிம்பிளாக 4ன்னு ஒரு வர்க்க எண் எடுத்தாச்சு. 2 நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு ஒரு வர்க்க எண் சொன்னால் 9 எடுத்துக்கலாம். 9 அப்படின்னு ஒரு வர்க்க எண்ணை நான் எடுத்துக்கிட்டேன். 4, 9 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு முழு வர்க்க எண்களின் கூடுதல் எப்போதும் முழு வர்க்க எண்ணாக இருக்குமா அப்படின்னு கொடுத்துருக்கான். கூடுதல்னால் என்னது? கூட்டல். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 4 + 9 ப்ளஸ் 9 என்ன வரும்? 4 + 9 13. அப்போ 2 முழு வர்க்க எண்களை கூட்டினா அது முழு வர்க்க எண்ணா இருக்கானா? இல்லை. ஏன்னா இங்கே பார்த்துட்டோம் 3ல் முடிஞ்சால் அது முழு வர்க்க எண் கிடையாது. ஸோ 13 வர்க்க எண்ணே கிடையாது. அப்போது 2 முழு வர்க்க எண்ணை எடுத்து கூட்டினா அது கண்டிப்பாக முழு வர்க்க எண்ணா இருக்கணும்னு இல்லை. இப்போ கழித்து பார்ப்போமா? 4, 9 இதை கழிச்சா என்ன வரும்? இப்போ 4 அடுத்து -9 கழிச்சா என்ன வரும்? மைனஸில் வரும் ஆன்சர். வர்க்க எண் மைனஸில் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இப்போ மைனஸில் -5 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அப்போது கழித்தலுக்கும் இது பொருந்தாது. சரி, பெருக்கி பார்க்கலாம். 4 × 9, 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36, 36 கிடைக்கும். அப்போ 36 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு வர்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தா முழு வர்க்கம் கிடைக்குது. சரி, அப்போ இன்னொரு நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் இன்னொரு நம்பர் எடுப்போம். 2 முழு வர்க்க எண், 9 அப்படிங்கிற ஒரு முழு வர்க்க எண் எடுத்துக்கிடுவோம். அடுத்து வேறு என்ன வர்க்க எண்? 9, இப்போ 3 3 7 16 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிடுவோம். இப்போ 16 × 9 என்ன வரும்? 16 × 9 என்ன வரும்னா 144. இதுவும் ஒரு வர்க்க எண். அப்போ 2 முழு வர்க்க எண்களை பெருக்குனா நம்மளுக்கு இன்னொரு வர்க்க எண் கிடைக்கும். அப்புறமா கீழே பார்க்க போனால் இவற்றை முயல்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. எவை எவை முழு வர்க்க எண்கள்? இந்த அட்டவணையை வச்சு நீங்கள் சரி பார்த்துடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முழு வர்க்க எண்ணா இல்லையான்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்னா அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம், எந்திலெல்லாம் முடிஞ்சிருந்தா முழு வர்க்க எண் கிடையாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை வச்சு இதை நீங்கள் செக் பண்ணிடலாம். அடுத்து
வர்க்க எண்களோட ஒரு சில சிறப்பு பண்புகளை நம்ம பார்க்க போகிறோம். வர்க்க எண்களின் சிறப்பு பண்புகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட நம்ம இன்னைக்கு டாபிக் முடிச்சுக்கலாம். ஒன்றை தவிர்த்த ஓர் இயல் எண்ணின் வர்க்கமானது 3 மடங்காகவோ அல்லது 3 மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். அதாவது ஒன்றை தவிர வேறு எந்த இயல் எண்களாக இருந்தாலும், இயல் எண்கள்னாலே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்ணாக இருந்தாலும் அதோட வர்க்கம் 3 மடங்கு அல்லது 3 மடங்கிற்கு 1 கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் எடுக்கிறேன். இல்லை எந்த இயல் எண்ணாலும் எடுத்துக்கலாம். 5 அப்படின்னு நான் நம்பரோட எடுக்கிறேன்னா இதோட வர்க்கம் என்ன வரும்? 5ன் வர்க்கம் 25. சாரி, ஈக்குவல் வராது. சரி, 5ன் வர்க்கம் என்ன வரும்னா 25 வரும். இந்த 25 அப்படிங்கிறது, இந்த 25ங்கிறது 3 மடங்கா இல்லை 3 மடங்கோட 1 கூடுதலாகவோ இருக்கும். 25ங்கிறது 3 மடங்கு கிடையாது. ஆனால் 3 மடங்கிற்கு 1 கூடுதல். ஏன்னா 24 அப்படிங்கிறது 3 மடங்கு. அதாவது 24 அப்படிங்கிற நம்பர் 3 மடங்கு. அப்போ 24 + 1 தான் 25. 24 + 1 போட்டால் +1 = 25. 25. ஸோ இது 3 மடங்கிற்கு 1 கூடுதலாக இருக்குது. அடுத்து, ஒன்றை தவிர்த்த ஓர் இயல் எண்ணின் வர்க்கமானது 4 மடங்காகவோ அல்லது 4 மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். அதே மாதிரி ஒரு இயல் நம்பரோட வர்க்கம் இங்கே 3 மடங்கு பார்த்த மாதிரி இங்கே 4 மடங்காக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 4 மடங்கு அப்படிங்கும்போது அதே 25 அப்படிங்கிற நம்பரே நம்ம எடுத்து பார்ப்போம். இது 4 மடங்காகவோ அல்லது 4 மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். ஏன்னா 24 அப்படிங்கிற நம்பர் 4க்கும் என்னது தான் ஒரு மடங்கு. 4 × 6 24. ஸோ 4 மடங்கு 24ன்னு கூட சொல்லலாம். 24 + 1 4ஓட மடங்கோட 1 கூடுதலாக இருக்குது. 4 மடங்காக கூட இருக்கலாம். எப்படின்னா இப்போ 6² எடுத்துக்கிறோம். 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 6 இதோட வர்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? வர்க்கம் 36. 36 அப்படிங்கிறது 4 மடங்கு. சரியா? 9 × 4 36. அடுத்து, ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆக இருக்கும். ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுத்தா அதோட மீதி என்னவா இருக்கும்? 0ஆக இருக்கும் அல்லது 1ஆ இருக்கும். ஆனால் மீதி 2 கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 3வது பாயிண்ட்டும் 1வது பாயிண்ட்டும் சேம் தான். ஏன்னா 3 மடங்காக இருந்தால் கண்டிப்பாக 3ஆல் வகுத்தா அது என்னவாக தான் முடியும்? 0வாக தான் இருக்கும். வகுக்கும்போது மீதி 0 தான் கிடைக்கும். அப்படி 3 மடங்கு இல்லைன்னா அது 3 விட 1 கூடுதலாக இருக்கும். 3 மடங்கை விடன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? மீதி 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த 1 3 2 ரிலேட்டட் தான். அதேமாதிரி 2 4 இது ரெண்டுமே ரிலேட்டட் தான். இந்த 5வது பாயிண்ட், ஒரு முழு வர்க்க எண்ணை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0 அல்லது 1 அல்லது 4ஆக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 8ஆல் வகுக்கும் அப்படின்னா அது 4 மடங்கால் வகுப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ 0ஆக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 அல்லது 4 இதெல்லாம் தான் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2 3 இதெல்லாம் மீதியாக கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. செவ்விய எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செவ்விய எண்களான 6, 28, 496, 8128 இதெல்லாம் வர்க்க எண்கள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6ல் முடிஞ்சால் வர்க்க எண் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வர்க்க எண்கள் 6ல் முடியலான்னு பார்த்துருக்கோம். ஆனால் இது 6ல் முடிஞ்சாலுமே நம்மளுக்கு வர்க்க எண்கள் கிடையாது. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. செவ்விய எண்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செவ்விய எண்களை நிறை எண்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அதாவது இப்போ 6 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் 6 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட காரணிகள் என்னெல்லாம் வரும்? 1 2ஆல் வகுக்க முடியும் காரணி, 3ஆல் வகுக்க முடியும், தென் 6. இதெல்லாம் அதோட காரணிகள். இதில் அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு 6னா அதோட காரணி 6ஆகவும் இருக்கும். அந்த 6ஐ மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற காரணிகளை கூட்டி பார்ப்போம். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 என்ன வரும்? 6. இதுதான் நிறை எண்ணோட ஒரு பியூட்டி. இப்போ 28 அடுத்த நம்பரை நான் எழுதி காமிக்கிற ஒரு நம்பர் 28 28. இதோட காரணிகள் என்னெல்லாம் வரும்னா 1, அந்த நம்பரை மட்டும் விட்டுருங்க, அதனால் 2ஆல் வகுப்படும். ஸோ அடுத்து 3ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது, 4ஆல் வகுப்படும். அடுத்து 7ஆல் வகுப்படும். அடுத்து 14ஆல் வகுப்படும். ஸோ இந்த எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 1 + 2 + 4 + 7 + 14. இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். அப்படி வர்ற நம்பர்ஸ் தான் என்னதுன்னா ஒரு செவ்விய எண்கள். அதோட காரணிகளோட கூடுதலாக வரும். ஒரு செவ்விய எண் என்னென்னா அதோட காரணிகளை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற காரணிகளெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்விய எண் கிடைக்கும். இதுதான் அந்த செவ்விய எண்ணோட ஒரு பியூட்டி. அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முழு வர்க்க எண் 0ல் முடிஞ்சால் அதோட எப்போதும் இரட்டைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை கொண்டு வர்க்கம் இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்கும். இப்போ 10ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 100ல் அப்படின்னு வந்திருக்கு முடியும். 20னா 400 அதோட வர்க்கம். ஸோ 2 0. 30 அப்படின்னு நிறையா கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்படி போய்கிட்டே இருந்தால் பாருங்கள், 100னா இப்போ இதில் என்னது 10,000, அதாவது 2 0. 2 0 இருந்தால் 4 0வாக இருக்கும். 1 0 இருந்தால் 2 0 வரும் முடிகிறது. ஸோ அதோட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.